வந்து சேவலுக்கு கண்ணில் அடிபட்டால் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நம்மள்ட்ட வந்து ஒத்த கண்ணு சேவை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் நம்ம அப்போல்லாம் வீடியோ எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 கண்ணுமே இருக்க சேவை தான். நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம கையில் இந்த ஒரு சேவை தான் இருக்குது. சண்டைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். டோர்னமெண்ட் இதெல்லாம் வந்து தேனிக்குள்ளே இப்போ நிறையா வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்குது. தேனிக்குள்ளே உங்களுக்கு ஒத்த கண்ணு சேவலுக்கு இப்போ கண்ணில் அடிபட்டுருச்சு அப்படின்னா நான் மேக்ஸிமம் என்ன சொல்லுவேன்னா, மேக்ஸிமம் வந்து கண் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்னிங்கில் இல்லைனா களத்தில். ஆனால் நமக்கு வந்து டப்னிங்கில் கண்ணு போகிறது வந்து ரொம்பவே மோசமானது. ஏன்னா பார்த்து வளர்த்து களத்துக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லி போய் ஒரு டப்னிங் வைப்பான், டப்னிங்கில் வந்து கண்ணு போயிடும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து டப்னிங்கில் வந்து திண்டை கட்டியே நீங்கள் வந்து சண்டை வருங்க. திண்டை கட்டியும் கண்ணு போகிறது இருக்குது, அது வந்து இயற்கை, அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மேக்ஸிமம் சண்டை பார்க்குறப்ப வந்து சண்டை வருங்க. பட்டன் திண்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிக்கிறது அவ்வளோவா இதாகாது. ஒரு சில சேவல் வந்து திண்டுலே அடிக்காது, ஆனால் நகத்தில் வந்து கண்ணை போட்டு விட்டுருங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து சண்டை வைக்கிறப்போ வந்து திண்டை கட்டியே சண்டை வருங்க. கண்ணடி ஒரு சில சேவை கரெக்டாக என்ன எப்படி பறந்தாலும் கண்ணடிச்சு விடும். அந்த சேவல்கிட்ட நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. திண்டை கட்டினாலும் சரி கட்டணும் சரி கரெக்டாக கண்ணடிச்சு விட்ருவாங்க. ஆனால் நம்மளோட இது டப்புனிங்களே கண்ணு வச்சுன்னா அது வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஒத்த கண்ணு சேவை களத்துக்கு ஏறினதெல்லாம் இருக்குது. அதை வந்து அந்த சேவை வாங்க பொறுத்து அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். வந்து கண்ணில் அடி விட்டுருச்சு, இப்போ காலத்துக்குள்ளே வந்து கண்ணு போயிடுச்சு அப்படின்னா முதல்ல வந்து இப்போ இந்த கண்ணே அதுக்கு வந்து ரொம்ப வீங்கி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கண்ணு போச்சுன்னா அந்த கண்ணு ஃபுல்லாக வீங்கி ரொம்ப அதுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து சண்டை ஓட்ட வலியோட அந்த கண்ணு வலி வந்து அதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், பயங்கரமான ஒரு வேதனையாக இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஐஸ் வச்சு அந்த வீக்கத்துக்கெல்லாம் ஐஸ் வச்சுருங்க. வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஐஸை வச்சு கொஞ்சம் ஒத்தடம் கொடுத்து சேக்காடிச்சு வந்து அந்த வீக்கத்தை வந்து ஒத்த வைக்க பாருங்கள் முதல்ல. அப்புறம் வந்தோடனே நம்ம எப்பயும் மாதிரி அடிக்கிற மாதிரி வலி ஐஸையும் டிடியும் அடிச்சு விட்ருங்க. சண்டை வந்தோடனே நம்ம வந்து டிடி அடிச்சு விட்ருவோம். அது இல்லாமல் வலி ஊசியும் போட்டு விட்ருங்க, ஏன்னா வலி தாங்க முடியாது. இந்த கருவிழி கலங்கிருச்சுன்னா சேவலுக்கு வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, பார்வையே வராது. இப்போ வந்து லேசாக தட்டி இருக்குது, உள்ளுக்குள்ளே மட்டும் தட்டி ரத்தம் மட்டும் இறங்கிருச்சு, கண் வந்து மூடி இருக்குது, ரத்தம் இறங்கி கண் மட்டும் மூடி இருக்குன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சிப்லாக்கு ஃபெஸ்டிவல் டி 2 இது இருக்குது. ரெண்டுமே நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து பக்கத்தில் ஆட் பண்ணுறேன். நம்ம மேக்ஸிமம் ஊற்றுறது ஃபெஸ்டிவல் டி ஊற்றுவோம், அப்படி இல்லைன்னா சிப்லாக் ஊற்றுவோம். ரெண்டுமே வந்து கண்ணுக்கு அருமையான மருந்து. இப்போ வந்து கண்ணில் ரத்தம் இறங்கி அந்த இதில் மூணுனதெல்லாம் இப்போ ஒரு சில சேவலுக்கு வந்து கருவிழி கலங்காமல் நல்லா இதாக இருக்கும். ஒரு சில இதுக்கு அரைப்பார்வையில் வந்துடும், அரைப்பார்வை வர்றதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை ஊற்றுறது மட்டும் விட்டுறாதீங்க, ஊற்றிக்கிட்டே இருங்க. கருவிழி கலங்கிருச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்வையே போயிருங்க. ஃபெஸ்டிவல் டி சிப்லாக்கு இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஊற்றுங்க. நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டி தான் ஊற்றுவோம், அப்போ இருந்து போகிறீங்க ஃபெஸ்டிவல் டி தான் ஊற்றுவோம். சண்டாவத்தில் வந்தோடனே வந்து இன்ஜெக்ஷன் அடிச்சுட்டு காலையில் 3 சொட்டு நைட்டு 3 சொட்டு ஊற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேவலோட அந்த இது கண்ணு திறந்துடும். உங்களுக்கு அப்படி ஒரு 10 நாள்லேயே திறந்துடும். ஏன்னா நீங்கள் சேக்காடிக்க அந்த இது மருந்து ஊற்றமாக இருக்கீங்கன்னா அந்த கண்ணு சைடில் இருந்த ரத்தம் பூரா வெளியேறி நீங்கள் அப்பப்போ தொடச்சி விட்ருங்க. ஏன்னா ரொம்ப அந்த இது ஃபுல்லாக வெளியேறும், கழிவு நீர் ஃபுல்லாக வெளியேறும். அதெல்லாம் தொடச்சி விட்டு காலையில் 3 ட்ராப்பு நைட்டு 3 ட்ராப்பு ஊற்றிக்கிட்டே வாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கருவிழி கலங்கிச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது, அது அவ்வளோதான் ஒத்த கண்ணுனே. ஒரு சில சேவலுக்கு கருவிழி கலங்கியிருக்காது, ஆனால் கண்ணு போன சேவலாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் டியோ இப்போ சிப்லாக்கோ ஊற்றிக்கிட்டே வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா சேவலுக்கு ஒரு அரைப்பார்வை காப்பார்வை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காண்டி தான் சொல்கிறோம். ஆனால் நம்ம கண்ணு போயிடுச்சு அவ்வளோதேன்னு சொல்லி விட்டுறாங்க. அதுக்கு பார்க்குற வைத்தியத்தை நம்ம பார்க்கணும். ஆனால் நம்ம சேவை வந்து நல்ல சேவலாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு இதில் அதாவது மண்டையை கொடுத்து சண்டை ஓடுதுன்னா அவங்களுக்கு கம்பல்சரி கண்ணு போகதையும் செய்யும். ஏன்னா கீழே மண்டையை கொடுத்து போகிற சேவலை வந்து அடிச்சு விடுவாங்க. ஜோட்டி அடிக்கிற சேவலாம் இந்த மேலே கீழே வந்து பறக்கிறப்போ வந்து கண்ணை அசால்ட்டாக அடிச்சு விடுவாங்க. மண்டை கீழே போனாலே அடிச்சிடுவாங்க, மூஞ்சி முகரையில் தான் காலையே விழுகும். அதனால் வந்து சண்டை வைக்கிறப்போ வந்து நம்ம சேவை தோது ஏதோ அந்த சேவலுக்கு அந்த தோதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேவை பார்த்து போடுங்க. மேக்ஸிமம் டப்னிங்கில் வந்து திண்டை கட்டியே சண்டை வருங்க. களத்துக்குள்ளே போனால் அது வேறு விஷயம். ஏன்னா களத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி கொண்டு போவோம். அப்போ வந்து களத்துக்குள்ளே போனால் கூட ஒரு பேராகி போவேன், களம் பறந்துருச்சு, ஒரு களம் பறந்துருக்கு அப்படின்ற பேராகி போவேன். நான் களமே பறக்காமல் கண்ணு போச்சுன்னா அதுதான் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவு டப்னிங்கில் திண்டை கட்டி சேவல் கலையை வளரட்டேன்.